ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் டிஎன்பிசிஏக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்க போகிறாங்க, சரிங்களா, என்னென்ன கான்செப்ட்லேருந்து கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி ப்ளஸ் லாஸ்ட் 10 to 15 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்தமாரி கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்திருக்கோம், சரிங்களா. ஸோ ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டஃப்பாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கொஷின் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஓகே. பிகாஸ் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடரேட் தான் இருந்தது, ஓகேங்க. அது மோர் தென் 150 மார்க்ஸ் எடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 150 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டாக வருது, ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருந்த மாதிரி இருந்தது, ஓகேங்களா. ஸோ இந்த மாடரேட் கொஷின்ஸை நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. எஸ் போகலாங்களா. 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த லிஸ்ட் 1 type of structures with list 2 static indeterminacy and select the correct answer using the codes given below the list. Here number of member is m அப்படினு சொல்லிட்டாங்க. n the number of joints is the n. r for number of reaction of the elements அப்படினு சொல்றாங்க. number of reaction of the elements அப்படின்ட்டாங்க, ஓகேங்களா. சேம் as it is தான். plane frame, ஒரு plane frame க்கு static indeterminacy ஃபார்முலா என்ன நமக்கு 3m plus r minus 3j, 3m plus r minus 3j நமக்கு ஃபார்முலா plane frame. அப்போ ஸோ a b c 3m plus r minus 3j எங்கே இருக்குது, 4ல் இருக்குது, ஓகேங்களா. ரெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்ட்ரெஸ், ஓகேங்களா. ஸ்பேஸ் ஸ்ட்ரெஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2D ஸ்ட்ரெஸ்க்கு நமக்கு என்ன ஃபார்முலா, m plus r மைனஸ் 2j, ஜேக்கு போல தான் இந்த இடத்துல என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஜாயின்னு கொடுத்துட்டாங்க, சரிங்களா. எஸ். இப்போ 3D ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நமக்கு வந்து 3D ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு m plus r மைனஸ் 3j, சரிங்களா. இது எங்கே இருக்குது, m plus r மைனஸ் 3j 1ல் இருக்குது, சரிங்களா. அப்போ 41 4-1 தான் நமக்கு ஆன்சர், ஓகே. அப்போ 412, ஓகேங்களா. 412 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸ்பேஸ் ஃப்ரேம், ஓகே. ஸ்பேஸ் ஃப்ரேம் அப்படின்னா நமக்கு 6m plus r மைனஸ் 6j அப்படின்னு சொல்லுவோம். 6m plus r மைனஸ் 6j 412. டிக்கு வந்து சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக கூட கொஸ்டின் கேட்கலாம். பிளேன் ஃப்ரேம் அதுக்கு என்ன ஃபார்முலா, 3m plus r மைனஸ் 3j. ஸ்பேஸ் ட்ரஸ் அதுக்கு என்ன ஃபார்முலா, 3m plus r மைனஸ் 3j. ஸ்பேஸ் ஃப்ரேம் 6m plus r மைனஸ், இது வந்து செப்பரேட்டாக கூட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். பட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி கண்டுபிடிங்க, கைனமேட்டிக் இன்டென்சிட்டி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா. கொஸ்டின் நம்பர் 2, ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் தி கிவன் பீம் பிலோ இஸ் அப்படின்றாங்க. ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நான் டேரெக்டாக யூஸ் பண்ணுறோம். அவைலபிள் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் நமக்கு ஜென்ரலாக 3. ஸோ இது பீம் அப்படின்றதுனால ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி SI இஸ் ஈக்குவல் டு டேரெக்டாக நான் r மைனஸ் 2ன்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. r மீன்ஸ் ஹியர் நம்பர் ஆஃப் தி ரியாக்ஷன், ஓகே. நோ நீட் டு கன்சிடர் ஹரிசாண்டல் ரியாக்ஷன். ஹரிசாண்டல் ரியாக்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து அவைலபிள் ஈக்குவேஷன் 2 தான் எடுத்துருக்கோம். 1 மூமெண்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஓகே. எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2, 1 இஸ் வெர்டிக்கல் லோட் அண்டு பெண்டிங் மூமெண்ட் 2, ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோலர் சப்போர்ட் 1 தான், இதுவும் நமக்கு ரோலர் சப்போர்ட் 1 தான். அப்போ டோட்டல் ஃபோர்ஸஸ் ரியாக்ஷன் இஸ் 4. அப்போ 4 minus 2 என்ன ரிலீசிங் ஃபோர்ஸ் இருக்கா, எஸ், ஒரு ஹிஞ்ச் கொடுத்துருக்காங்க 1. அப்போ 4 minus 3 ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி இஸ் 1, ஓகே. ஸோ ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி இஸ் 1. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது, சரிங்களா. எஸ். ஸோ இதுமாரி சிம்பிளாக கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த பீமை கட் பண்ணிவிட்டு இந்த கண்டினியூஸ் பீமை கட் பண்ணிட்டு டேரெக்டாக இது கொடுத்துருவாங்க. அப்போ என்னோட ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி என்ன, அப்போ என்னோட ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி நமக்கு ஒரு சப்போர்ட் ஆல்ரெடி கொடுத்துரும். அப்போ -1 நமக்கு வரும், 0, ஓகேங்களா. -1 போட்டால் நமக்கு என்ன, இதோட 0 நமக்கு ஆன்சர் வரும். பட் இது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் நமக்கு ஆன்சர், ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே. எஸ். கைனமேட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் தி பீம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி கைனமேட்டிக் இன்டென்சிட்டி நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் நடத்தும்போது என்ன சொல்லியிருக்கோம், எல்லாமே ஒரு ஜாயிண்டாக கன்சிடர் பண்ணுங்கள், ஹிஞ்சும் ஒரு ஜாயிண்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். பிகாஸ் ஆஃப் ஹிஞ்சில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப் வரும், மறுபடியும் வந்து நமக்கு பாசிபிள் டு செட்டில்மெண்ட் நம்ம நடக்கும், சரிங்களா. ஸோ அதனால் வந்து எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போது கைனமேட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் K இஸ் ஈக்குவல் டு 3j minus r minus m அப்படின்றோம், ஓகேங்களா. ஸோ அஷ்யூம் எக்ஸ்டென்சிபிள் மெம்பர்னே அஷ்யூம் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் தி ஆப்ஷனை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா. எஸ். ஜாயிண்ட், அப்போ ஜாயிண்ட் பாருங்கள் எத்தனை இருக்குது, ஜாயின் 1, ஜாயின் 2, ஜாயின் 3, ஜாயின் 4 அண்ட் ஜாயின் 5, ஓகேங்களா. மொத்தம் வந்து 5 ஜாயின் நமக்கு இருக்குது, சரிங்களா. அப்போ 15 மைனஸ் ரியாக்ஷன் பாருங்கள். ஸோ 2, 1,
1 இங்கே வந்து 3 சரிங்களா. இது வந்து r-2 ஸ்டாட்டிக் இது எல்லாமே நமக்கு அவைலபிள் ஈக்குவேஷன் 3மே நம்ம கன்சிடர் பண்ணணும் சரிங்களா. அப்போ பாருங்கள் 4 4 3 7 சரிங்களா. அப்போ 4 3 7 எனி ரிலீசிங் ஃபோர்ஸ் நமக்கு என்ன பண்ணணும் இந்த இடத்துல ஆட் பண்ணணும் ப்ளஸ் 1 கைனமெட்டிக் எனர்ஜி ஸ்டாட்டிக் எனர்ஜி இருந்தால் கழிக்கணும் கைனமெட்டிக் எனர்ஜி இருந்தால் ஆட் பண்ணணும் சரிங்களா. அப்போ நமக்கு என்ன வரும் 16 மைனஸ் 7 ஆன்சர் இஸ் 9 ஆன்சர் இஸ் 9. ஸோ இப்போ ஆக்சுவலி ரிஜிட் மெம்பரை அவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் நமக்கு வந்து 9 ஓகேங்களா. எஸ். ஸோ இதே மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கொஷினில் ஃப்ரேம் கொஷின் கேட்கலாம் பீம் கொஷின் கேட்கலாம் சரிங்களா. ஸோ இந்த கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே எஸ். ஸோ பீம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் நமக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், கொடுக்கல அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் தி ஆப்ஷன் வச்சு தான் நம்ம போட முடியும் ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே. For a skeletal frame, the skeletal frame show in figure static and kinematic energy of the structure. Static and kinematic energy of the structure. Now 3j minus 1 minute. Yes, okay. Okay. So static and kinematic energy of the structures. So இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் ஃபார்முலா ஸ்டாட்டிக் கேட்டிருக்காங்க கைனமெட்டிக் எனர்ஜி. அப்போது ஸ்டாட்டிக் எனர்ஜி S is equal to direct formula r minus 3 okay r minus 3 plus 3c minus r minus 3 3c minus r means here number of reaction force, c means here number of closed loop, small r means here releasing force ஏதாச்சும் இருக்கா ஹிஞ்ச் எங்கேயாச்சும் கொடுத்துருக்காங்களா கொடுக்கல. அப்போ இது ஃபிக்ஸ்டு சரிங்களா. ஃபிக்ஸ்டு அப்படிங்கும்போது ரியாக்ஷன் 3 ஹிஞ்ச் அப்படிங்கும்போது 2 ரோலர் அப்படிங்கும்போது 1 அப்போ 6 அப்போ 6 மைனஸ் 3 க்ளோஸ் லூப் பாருங்கள் 1 2 க்ளோஸ் லூப் இருக்குது கரெக்டாக. அப்போது ப்ளஸ் 6 2 மல்டிபிள் 6 ரெண்டு ரிலீசிங் ஃபோர்ஸ் வச்சுருக்கா இல்லை அப்போ 0. அப்போ 6 12 9 அப்போ ஸ்டாட்டிக் எனர்ஜி இஸ் 9 ஸ்டாட்டிக் எனர்ஜி இஸ் 9 ஓகே ஆப்ஷனில் இல்லை. ஓகே சரி நம்ம கைனமெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். அப்போ K இஸ் ஈக்குவல் டு கைனமெட்டிக் எனர்ஜி 3j minus r minus m ஓகேங்களா. 3j minus r இப்போதைக்கு மட்டும் எக்ஸ்டென்சிபிள் கொடுத்தா போடுங்க, கொடுக்கலாம் நீங்கள் 3j minus r மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாயின் 1 2 3 4 5 6 7 8 9 ஜாயின் இருக்குது. அப்போது 9 சாரி. ஸோ அப்போ 3 9 ஜாயின் அப்போ 27 ஓகேங்களா. ஜாயின் நமக்கு எத்தனை 9 ஜாயின். ஸோ அப்போ 27 மைனஸ் ரியாக்ஷன் பாருங்கள் ரியாக்ஷன் நமக்கு எத்தனை வந்துச்சு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2 5 1 ஓகேங்களா. ஸோ 3 5 1 அப்போ 6 ரியாக்ஷன் மைனஸ் நம்பர் ஆஃப் எக்ஸ்டென்சிபிள் மெம்பர் ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர் ஓகேங்களா. கழிச்சு நமக்கு என்ன வருது ஆன்சர் 21 நமக்கு வருது சரிங்களா. இப்போ 21 எங்கேயாச்சும் ஆப்ஷன் மேட்ச் ஆகுதா இல்லை. ஸோ அப்போ நமக்கு டிடக்ட் மெம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேங்களா மைனஸ் 10. ஸோ கழிச்சு 3j minus r minus m formula now here okay yes. So answer is 11. So இப்போ 9 and 11 is the correct answer for this question. So இப்போ 9 நம்ம கொடுக்கல இப்போ 11 நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ஸ்டாட்டிக் எனர்ஜி இஸ் 9 ஓகேங்களா. ஆப்ஷனில் தப்பாக கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே எஸ். ஸோ இங்கே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மெம்பர் பாருங்கள் 1 2 3 4 ஓகே. அப்போ 9 minus 4 the answer is 5 ஓகே. ஸோ 5 கூட நம்ம ஆன்சர் கொடுக்கலாம் பட் ஓகே த பீம் இஸ் ஆல்வேஸ் நம்ம எக்ஸ்டென்சிபிள் மெம்பரை கன்சிடர் பண்ண மாட்டோம் ஓகேங்களா. பீம் இஸ் ஆல்வேஸ் ரிஜிட் மெம்பராக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ ரிஜிட் மெம்பராக நம்ம கன்சிடர் பண்ணும்போது நமக்கு திஸ் ஒன் நமக்கு வரும். கொடுக்கல அப்படின்னா நம்ம எக்ஸ்டென்சிபிளாக தான் கன்சிடர் பண்ணிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. பட் மேக்ஸிமம் கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிபிள் ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கொடுக்காத கேஸுக்கு நம்ம ஆல்வேஸ் கன்சிடர் இட் இஸ் தி எக்ஸ்டென்சிபிள் மெம்பர். எக்ஸ்டென்சிபிள் மெம்பர் மீன்ஸ் ஆக்சுவலி ரிஜிட் இல்லை. எங்களுக்கு நிறைய ஸ்டாட்டிக் கைனமெட்டிக் எனர்ஜி நமக்கு வருவாங்க ஓகே எஸ். Next, the static indeterminate okay that static indeterminate structure is one of which okay is the one of which அப்படின்னு கேட்குறாங்க. okay static indeterminacy of the structure is the one which can be analyzed at all okay cannot be analyzed at all sorry can be analyzed by using equilibrium okay equation of static only can be analyzed by using equation of statics and compactability. Yes, so static indeterminate structures we are required for two equations. Static equilibrium equations required, static equilibrium equations are required plus compactability equation we required for the two equations correct. Yes, அப்போ can be analyzed by using of the compactability equation and equilibrium equation. There is a static indeterminacy. இதே statically determinate structure இருந்தால் one equation is enough statically
equilibrium equation is enough. Okay, statically determined structures is cannot be analyzed without correct knowledge of modulus of elasticity. இதுக்கும் சம்பந்தமே இல்லை. must necessarily have the roller support at, அதுவும் சம்பந்தமே கிடையாது. It is required only static equilibrium equation. Yes, it is equilibrium equation required for this analysis. போதும் நமக்கு statically determined structure. ஓகேங்களா? Yes, next போலாங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு பேசிக் கொஷின் தான். இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வந்தே தீரும். அது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இதில் கைனமெட்டிக் இண்டெக்ஸ் கண்டுபிடிங்க, ஸ்டாட்டிக் இண்டெக்ஸ் கண்டுபிடிங்க, ஸ்டாட்டிக்கல் இண்டெக்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம், ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது கம்பல்சரி ஒரு கொஷின் கிடைக்கும். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஷோ இன் திஸ் ஃபிகர். ஓகே, கொடுத்துட்டீங்க, ஷோ இன் திஸ் ஃபிகர். அப்போ இஸ் டிட்டர்மைன் ஸ்டேபிளா, டிட்டர்மினேட் ஓகே அன்ஸ்டேபிளா, இன்டிட்டர்மினன்ட் அன்ஸ்டேபிளான்னு கேட்குறீங்க. ஓகே, ரைட். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், அப்போ ஸ்டாட்டிக் இன்டென்சி டேரெக்டாக நான் ஃபார்முலா தானே R-2. வாட் இஸ் த ரியாக்ஷன்? திஸ் ரோலர் சப்போர்ட் 1 ஓகே, 2 - 2 0. ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிள் தான் நமக்கு. எப்போ த லோட் இஸ் ஒன்லி வெர்டிக்கல் லோடு கண்டிஷன். ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் பண்ணும். பட் இது நமக்கு என்னது இன்க்ளைன் லோடு ஆக்ட் ஆகுது. அப்போ ஹரிசாண்டலில் வந்து நமக்கு என்ன வரும்? W cos θ ஃபோர்ஸ் நம்ம ஆக்ட் ஆகும்போது தெர் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸே கிடையாது. இந்த பீம் பாட்டு இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஃபெயிலியர், அப்போ அன்ஸ்டேபிள் 1, டிட்டர்மினன்ட் 1 அண்டு அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அன்ஸ்டேபிள் பீம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதே இங்கே ஒரு ஹிஞ்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஹிஞ்சு கொடுத்தா ஸ்ட்ரக்சர் இஸ் ஸ்டேபிள் தான் நமக்கு. R-2 ஸ்ட்ரக்சர் இஸ் தி டிட்டர்மினன்ட் 1 ஸ்டேபிள் பிகாஸ் ஆஃப் திஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். ஹிஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ரெசிஸ்ட் பண்ணோம், வெர்டிகல் ஃபோர்ஸ் நமக்கு ரெசிஸ்ட் பண்ணோம். சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. ஸோ ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ரேம் கேட்குறீங்க. டேரக்டாக ஃபார்முலா SI is equal to R-3 plus 3C minus R. ஓகேங்களா? வாட் இஸ் த ரியாக்ஷன்? 3 ஃபிக்ஸ்டு பி 3, இங்கேயும் 3, இங்கே 1. ஓகேங்களா? அப்போ 10 minus 3 க்ளோஸ் லூப் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, 0. ரிலீசிங் ஃபோர்ஸ் இருக்கா? ஒரே ஒரு ஹிஞ்ச் இருக்காங்க. அப்போ +1. சாரி, ஸ்டாட்டிக் இன்டென்சினா ஓகே -1. ஓகே, ஸ்டாட்டிக் இன்டென்சி இஸ் -1. ஸோ இப்போ 7 ஓகேங்களா? 7 - 1, ஸோ 10 - R, 10 - 4 is equal to R. ஸ்டாட்டிக் இன்டென்சி 6 is the correct answer. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் டாபிக் முடிச்சாச்சு. ஸ்டாட்டிக் இன்டென்சி என்ன, கைனமெட்டிக் என்ன, டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர், இன்டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா this one which one? ILD, influence line diagram. Muller-Prisla principle for influence line applicable for Muller-Prisla principle is suitable for all structures. Okay, simply support beam, continuous beam, redundant structure, determinant structure எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் லோட் அப்ளை பண்ணி பெண்டிங் மூமெண்ட் எவ்வளவு, ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளவு, டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? அதுதான் Muller-Prisla principle. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். கம்பல்சரி இந்த கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க இந்த வருஷம். ஓகே, the maximum number of unknown force that can be determined in the concurrent coplanar. Okay, concurrent force. Okay, concurrent force coplanar means same plane la. ஓகேங்களா? சேம் பிளேன். அப்போ கன்கரண்ட் ஃபோர்ஸ்ன்ட்டீங்க. கன்கரண்ட் ஃபோர்ஸ்னா ஒரு பாயிண்ட்ல எல்லா ஃபோர்ஸும் நமக்கு ஆக்ட் ஆகுது. அப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் தான். சமேஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டு ஃபோர்ஸ் நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். அப்போ மூமெண்ட் ஈக்குவல் டு 0 வராது பிகாஸ் ஆஃப் இட் இஸ் அ கன்கரண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு ஹிஞ்ச் ஜாயினில் ரெண்டே ஃபோர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். பெண்டிங் மூமெண்ட் 0 தான் பண்ணிக்கிறோம். அதர் டிஸ்டன்ஸ் நமக்கு இருக்கணும். தெர் இஸ் நோ டிஸ்டன்ஸ். ஸோ எல்லாமே கன்கரண்ட் கோப்ளனான்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஒன்லி 2 ஃபோர்ஸ் தான். இப்போ வெர்டிகல் ஃபோர்ஸ் அண்ட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஓகே, தி given figure show a beam with its influence line for shear force and bending moment at a section. Okay, shear force at bending moment section கொடுத்துட்டீங்க for ILD. Okay, the value of shear force and bending moment at a section 1 due to concentrated load of 20 kN placed at midspan. Okay, so the 1 given the shear force bending moment diagram வந்து 1 கொடுத்துருக்கீங்க. ஓகே, இதே 20 kN லோடு சென்ட்ரல் ஆக்ட் ஆனால் எனக்கு வந்து எவ்வளோ ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் கேட்குறாங்க. சரிங்களா? சென்ட்ரல் ஆக்ட் ஆனால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? 10 kN. சென்ட்ரல் ஆக்ட் ஆச்சுன்னா 10. ஓகேங்களா? 20 kN, அதில் பாதி 10 kN. அவ்வளோதான். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது நார்மல். நான் வந்து ஐஎல்டி நான் கன்சிடர் பண்ணல. ஓகே, நான் இப்போ ஐஎல்டி கன்சிடர் பண்ணி போடுறேன் சார். அதை எப்படி போடுறது? ஓகே, இப்போ உங்களுக்கு எங்கே வேணும்? சென்ட்ரல்னு சொல்லிட்டீங்க. அப்போ சென்டர் அப்படிங்கும்போது இது வந்து 6 மீட்டர்,
இது வந்து நமக்கு 6 மீட்டர். அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9 மீட்டருடைய ஆர்டினேட் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் 6 மீட்டருக்கு என்னென்னு கண்டுபிடிக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் 0ல இருந்து. ஓகேங்களா? எஸ். இப்போது நான் ஷியர் ஃபோர்ஸ்க்கு நான் வரேன். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் பாருங்கள் 9 மீட்டர் அப்படிங்கும்போது, அதாவது 0.75 ஆர்டினேட் அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து 9 மீட்டர். எனக்கு வந்து இந்த ஆர்டினேட் எவ்வளவு, அதாவது இங்கேருந்து நான் பார்க்கும்போது 6 மீட்டர். 6 மீட்டர் எனக்கு ஆர்டினேட் எவ்வளவு, அதாவது எக்ஸ் வேல்யூ அட் 6 மீட்டர். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6/9 இன்ட்டு 0.75. ஓகேங்களா? இது எனக்கு ஆர்டினேட். அப்போ ஆர்டினேட் இன்ட்டு லோடு. லோடு நமக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, 20 கிலோ நியூட்டன். ஓகேவா? எஸ். இப்போது 1 3 3 2 3 6 3 9. சரிங்களா? எஸ். ஸோ இப்போ இது டேரெக்டாக பாருங்கள், இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 9 0.75 இன்ட்டு 10 7.5 7.5 7.5 இன்ட்டு 2 15 15 இன்ட்டு 2 டிவைடட் பை 3. அப்போது 15 இன்ட்டு 2 30 30 டிவைடட் பை 3 10. அப்போ 10 கிலோ நியூட்டன் இஸ் த ஷியர் ஃபோர்ஸ். ஓகேவா? எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ்க்கு. இப்போ பெண்டிங் மொமெண்ட் வாங்க. பெண்டிங் மொமெண்ட் என்ன கொடுத்துருக்கீங்க, அதே சேம் கேஸ் தான். இப்போது 2.25 அப்படிங்கும்போது சேம் 9 மீட்டர் கொடுத்துருக்கீங்க. அப்போ எக்ஸ் ஆர்டினேட்டில் எனக்கு எவ்வளோ இருக்கும், ஓகே, எக்ஸ் ஆர்டினேட் வேல்யூ என்ன, 6 மீட்டர் ஃப்ரம் வித் ரெஸ்பெக்ட் டு தி மிடில் ஆர்டினேட். அப்போ சேம் அதே கான்செப்ட் தான் நமக்கு. இங்கே நான் போட்டுட்டுங்களா? எஸ். இப்போது 2/3 இதை நான் அடிச்சிட்டேன். ஓகேங்களா? 2/3 இன்ட்டு 2.25 இன்ட்டு வாட் 10 இன்ட்டு 2. ஓகேங்களா? 10 இன்ட்டு 2 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? 10 இன்ட்டு 2. இப்போ 1 3 3 7 3 21. ஓகேங்களா? மீதி 5. ஓகேங்களா? 7 3 21, மீதி வந்து பார்த்தீங்கன்னா 1. 5 15. ஓகேங்களா? அப்போ 0.75 7.5 எழுதிக்கலாம். 10 கேன்சல் பண்ணிடலாம். இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ண பாருங்கள் 15. மறுபடியும் இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 30. அப்போ 30 கிலோ நியூட்டன் மீட்டர் இஸ் தி மூமெண்ட். சரிங்களா? இதெல்லாம் புரிஞ்சுதா? ஓகே. இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம். நான் டேரெக்டாக சிம்பிளி நம்ம பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வச்சு நான் போட்டுக்கிறேன், எஸ்ஓஎம்மில் படித்த மாதிரி. அப்போ சென்டரில் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா W/2. W/2 is the reaction 10 kN. Central load action bending moment is WL/4. What is the W value? 20. What is the L value? 9 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 6. ஓகேங்களா? அப்போ 6னா 12 மீட்டர் டோட்டல் லென்த்து. இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6 டிவைடட் பை WL/4. 4 ஒரு நாள் 3 டைம். ஓகே, சாரி, ஐ திங்க் டிஸ்டன்ஸ் ஐ டேக் ராங். டோட்டல் லென்த் இஸ் 12 மீட்டர். WL/4 ஒரு நாள் 3 12. 600 kN is coming. Sorry, what is the bending moment value? WL/4 600. Oh, it's coming wrong. 1 minute. 20 kN total 6 plus 6 12. ஒரு நாள் 3 12. Okay, the load is 10 kN. Okay, anyway, this answer is 30 kN. Okay, anyway, this one is for coming for WL/4. Actually the correct answer. I think length 12 meter, correct. 4 12 30 60 kN bending moment is correct. So coordinate also x into L minus x divided by L. Now x is already 6 meter, L is okay, x is 6 meter, L is 12 meter, and is 6. So 6 into 6 divided by L is total L 12 meter. So 2 means 3 into 20, actually 60. No, I think this is wrong. So 30 kN meter is wrong answer, but we are getting here 30 kN meter. Okay, this question will take care separately, but the answer is correct. Answer is D. Okay, D is the correct answer. Okay, yes, next we will go. Yes, so 3 inch parabolic. Okay, இது வந்து பார்த்தீங்கன்னா ILD நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஐஎல்டியில் மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்டுறாங்க. அந்த முல்லர் பிரிஸ்லா பிரின்சிபல் ஒன்று கேட்டுறாங்க. அடுத்து இந்த ஈக்குவல்பிரியம் ஈக்குவேஷன்ஸ் வச்சு ஒன்று கேட்டுறாங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொன்று படிச்சிருப்போம் நம்ம 149 136. ஓகேங்களா? ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஃபார் 1D ஸ்ட்ரக்சர், 2D ஸ்ட்ரக்சர், 3D ஸ்ட்ரக்சர், டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் 149, இண்டிபெண்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் 136. ஓகேங்களா? இந்த 3D ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, ஸோ நவ் ஆர்ச் 3 inch parabolic arch. Okay, 3 inch parabolic arch, rib of span L, crown height rise is H, uniformly distributed, 3 inch uniformly distributed. The hinge are located 2
அப்பூட்டன்ஸ் அட் தி சேம் லெவல் ஓகே 2 எண்ட் அப்பூட்டன் மீன்ஸ் 2 எண்டு 3rd hinge or quarter of the span ஓகே 1/4ல வந்துருக்கு அதாவது L/4 இது வந்து 3/4 of L ஓகே the horizontal thrust ஓகே அவங்க கேட்குறது horizontal thrust அவங்க அந்த quarter of spanல இருக்கட்டும் பாதி spanல இருக்கட்டும் சரிங்களா இல்லை 3/4 span இருக்கட்டும் எந்த ஸ்பேனாக இருந்தாலும் the horizontal reaction is WL squared by 8x why because of இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட் நமக்கு வருதோ WL squared by 8h எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட் வருதோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ரியாக்ஷனை அதாவது ஆப்போசிட்டாக நமக்கு இந்த ஹரிசாண்டல் ரியாக்ஷன் நடக்கும் ஸோ அதனால தான் டோட்டல் பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடுறோம் ஓகே அப்போ அந்த WL squared by 8h அப்படின்றது காமன் அது வந்து சேஞ்ச் ஆகாது அதை வந்து ஹிஞ்ச் நீங்கள் எங்கே தான் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சாலும் சேம் அதே வேல்யூ தான் WL squared by 8h ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா 2-inch semicircular arch 2-inch semicircular arch the radius is R okay concentrated load at crown okay crown means top portion okay this is the crown okay W what is the horizontal reaction the center okay the vertical reaction W/2 the horizontal reaction is W by pi okay W divided by pi why because of this is indeterminate okay indeterminate static intensity of the 2-inch rod is 1 it is indeterminate structure so நமக்கு additional equation வேணும் இல்ல strain energy method வச்சு தான் நம்ம find out பண்ணனும் டைரக்ட்டா இத ஞாபகம் வச்சுக்கணும் W divided by 5 ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் போலாங்களா so 3-inch semicircular arch okay of radius 3-inch semicircular arch 3-inch semicircular arch the radius is R so here also this is also radius okay uniformly distributed load per unit length okay all okay the horizontal thrust என்ன கேக்குறீங்க அப்ப ஜெனரலா 2-inch 3-inch parabolic arch horizontal thrust என்ன பிடிச்சோம் h is equal to WL squared by 8h கரெக்ட்டா yes what is the length here 2r அப்ப W L க்கு பதிலா 2r போடுங்க அப்ப 2r into 2r because of L square h means 8 into h ஓட வேல்யூ நமக்கு h க்கு பதிலா அந்த இடத்துல r இருக்கு r r கேன்சல் 2 இருக்குன்னா 2 1 2 4 2 8 1 2 2 4 பேலன்ஸ் பாருங்க WR divided by 2 where is the WR by 2 this is the answer okay yes இது நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் சால்வ் பண்ணும்போது சொல்லிருப்போம் நீங்க என்ன 3-inch parabolic arches என்னென்ன கண்டுபிடிச்சீங்களோ அப்படியே அதுக்கு பதிலா R க்கு பதிலா L க்கு பதிலா 2R னு போடுங்க H க்கு பதிலா R னு போடுங்க அவ்வளவுதான் கான்செப்ட் ஓகே எஸ் நெக்ஸ்ட் போலாங்களா a 3-inch okay a 3-inch arch show compulsory இந்த மாதிரி क्वेश्चन ஒன்னு கேட்டுட்டே இருப்பாங்க நோட் பண்ணி வெச்சுக்கோங்க சரிங்களா yes the 3-inch arch show in this figure will have the h as okay horizontal reaction என்ன கேக்குறீங்க h okay 3-inch arch show in this given the figure will have a value of h as okay now so first I want to find out the reaction vertical reaction okayங்களா what is the VA this is the VB this is VA okay now I am taking about bending moment point okay bending moment at MA equal to 0 now VB into distance 16 equal to this force okayங்களா 80 into 4 okayங்களா ஒரு நாள் 4 நாங்க 16 ஒரு நாள் 4 2 டைம் அப்ப 20 so VB is the value of 20 kilonewton is the vertical reaction okay yes normal thrust reaction okay axial thrust னு கூட சொல்லிக்கலாம் okay yes now horizontal force bending moment at this crown point is C now bending moment at C 0 because of this is a hinge okay now this is also horizontal reaction now taking about bending moment at C equal to 0 VB into height what is the distance VB into this distance is 8 VB is the distance is 8 okay this is the clockwise direction this is the anti-clockwise direction for a VB this is the clockwise direction h is equal to h into what is the height h into this height 4 meter okay ஒரு நாள் 4 2 ஆங்க 8 அப்ப h is equal to 2 times of VB value is 20 kilonewton so multiple you finally you get 40 kilonewton is the answer 40 kilonewton is the answer ரொம்ப ரொம்ப முக்கியமான one more question so இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் கேட்பாங்க okay yes next போறோம்ல suspension bridge with 2-inch stiffening girder okay இது ஒரு suspension bridge 2-inch stiffening girderல கொடுத்திருக்கீங்க ஓகேங்களா சஸ்பென்ஷன் bridge தான் நம்ம அதிக லெந்தா இருக்கக்கூடிய ஒரு bridge இதுதான் ஓகேங்களா சஸ்பென்ஷன் கேபிள் bridge
மோர் தென் 5 கிலோமீட்டர் வரலும் நம்ம போகலாம். ஓகே எஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் 2 இன்ச்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஸ்டாட்டிக் இண்டென்சி இஸ் ஈக்குவல் டு டைரக்ட் ஃபார்முலா. ஓகேங்களா, டைரக்ட் ஃபார்முலா r - 3 + 3c - r. எனி க்ளோஸ் லூப் கிடையாது, ரிலீசிங் ஃபோர்ஸ் கிடையாது. வாட் இஸ் த ரியாக்ஷன்? 2 இன்ச்னா இங்கே 2 இங்கே 2, அப்போ 4 - 3 இஸ் 1. ஸ்டாட்டிக் இண்டென்சி இஸ் 1. டிகிரி ஆஃப் indeterminate structure of degree of static density is 1. Indeterminate of 1 degree அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் 3 inch parabolic arch. ஓகே, 3 inch parabolic arch, 3 inch parabolic arch 1. ஓகே, span L. ஓகே, and rise is h, subjected to uniformly distributed load, intensity of W kilonewton per meter. Horizontal thrust. Yes, what is the horizontal thrust value? அவங்க எதுவுமே சொல்லலை, எதுவும் சொல்லலாம். WL²/8h தான் நமக்கு horizontal thrust value. There is no change. WL²/8h. Option A is the correct answer. WL²/8h. Okay, yes. Next போலாங்களா? Okay. A steel frame is showing the given the figure. Joint O of the frame is rigid. Joint O is the rigid. Okay. The rotational stiffness of a frame at point O is given by. Okay, rotational stiffness. அப்போ rotational stiffness of point O is equal to balance. Okay, OB. Okay, stiffness of this OB, stiffness of this OA, stiffness of this OD. Okay, the stiffness of the OC. Okay, this is the value. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் நடத்தும் போது. அப்போ Faraday fixed means 4EI divided by L. Faraday hinged means 3EI divided by OA. OA is Faraday fixed is OB, Faraday hinged is OA is Faraday fixed. அப்போ so 4EI divided by L. OB Faraday hinged, so 3EI divided by L. OB is 4EA divided by L. Now Faraday's free means 0. OD is 0. OC is Faraday's fixed. So 4EA divided by L. அப்போ 4 எத்தனை 4 பாருங்க, 2 8 8 3 11. So for 11EA divided by L is the correct answer. Okay. So rotational stiffness of the KO is 11EA divided by L. இங்கே அப்படி ஒன்றுங்களா, Faraday fixed 4 4 4 4 8 8 3 11 ஆன்சர். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகே எஸ். ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் நடத்தும் போது நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போலாம் நீங்கள் இப்போ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா நம்ம சொல்லும்போது இது நீங்கள் ஒரு டைம் எடுத்து படிச்சிட்டிங்கனாவே போதும். ஓகே எஸ். நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்காது, நீங்கள் அடுத்த சப்ஜெக்டை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஓகே எஸ். நெக்ஸ்ட்டு போகலாங்களா? ஓகே. ஸோ இட் இஸ் அ ஃபிக்ஸ்டு பீம் மேட்ச் த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. சேம் பொறுத்துக்கு தான் இது நமக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ A, ஓகே, A, B, C, D. ஓகே எஸ். ஸோ ஃபிக்ஸ்டு பீம், ஓகே, லோடு கான்ஸ்டன்ட் லோடு அட் சென்டர். ஸோ அப்போ WL/8, ஃபார்முலா இஸ் WL/8. ஓகே, அப்போ 4. நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் WL²/12, WL/12. ஓகே எஸ். 3 4 3 எங்கே இருக்காரு? 4 3 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்து பாருங்கள், இட்ஸ் a யூனிஃபார்ம் வேரியிங் லோடு. ஸோ எந்த இடத்துல கார்னர் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லோடு கம்மியாக இருக்கும். அப்போ WL²/30 ஆர் WL/15. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா 2 ஆஃபாக எடுத்துக்கிறாங்க L/2 அப்படின்றதுனால. அப்போ 2, அப்போ 4 3 2 ஒன்றா தான் இருக்கும். அப்போ 43 21 தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். திஸ் ஒன் இஸ் 5 divided by 96 WL². 96 WL². ஸோ அப்போ இந்த எல்லோட வேல்யூ நம்ம பாதி எடுத்துக்கனால 5 divided by 48 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இதுதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. த யூனிஃபார்ம் பீம், ஓகே, யூனிஃபார்ம் பீம் லென்த் L rigidly fixed at both support. ஓகே, அப்போ சப்போர்ட் இஸ் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னு சொல்லிட்டீங்க. ஓகே. கேரிஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். ஓகே. லென்த் த பெண்டிங் மூமெண்ட் அட் மிட் ஸ்பேன். ஓகே, மிட் ஸ்பேனில் பெண்டிங் மூமெண்ட் கேட்குறாங்க. அப்போ நான் தனித்தனியாக ஃபஸ்ட்டு பிரிச்சிடுறேன். அப்போ இது ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளி சப்போர்ட் கேஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும்? WL²/8. ஓகேங்களா? அடுத்தது இது நம்ம ஃபிக்ஸ்டு கேஸ் எடுக்கும்போது ஃபிக்ஸ்டு மூமெண்ட் WL²/12. ஓகேங்களா? அப்போ இது WL²/8, இது WL²/12. அப்போ ரெண்டையும் கழிச்சிட்டா நமக்கு கிடைக்குங்களா? பிகாஸ் மைனஸ் WL²/12 நான் ஃபிக்ஸ்டு இங்கே எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ப்ளஸ் சாகிங் பெண்டிங் மூமெண்ட்
WL squared by 8 ஓகேங்களா. அப்போ இது காமனாக இருக்கக்கூடிய விஷயம் என்னது பாருங்கள், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க, 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 மைனஸ் 3 டிவைடட் பை 24 ஓகே எஸ். ஸோ அப்போ மைனஸ் WL ஸ்கொயர் டிவைடட் பை 24 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. ரெண்டையும் கழிச்சிடுறீங்க அவ்வளோதான். WL ஸ்கொயர் பை 24 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகே எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா. ஓகே, for the frame shown below the distribution factor of member BC and BA. Okay, now sum of the distribution factor at the joint, sum of distribution factor at joint is equal to what? Sum of distribution factor at joint is equal to 1 சரிங்களா. அப்போ ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி நீங்கள் இன்னொன்று வந்து கழிச்சிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறேன், எனக்கு BC நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே, distribution factor at joint BC is equal to relative stiffness of the member divided by sum of the relative stiffness of the member at a joint. அதுதான் நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கரெக்டாக எஸ். அப்போ பிசியோடைய நான் எந்த மெம்பர் கண்டுபிடிக்க போகிறோம், அதனோட ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் எனக்கு வேணும். அப்போ நமக்கு என்ன வரும், ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு ஓகேங்களா. அப்போ பியிலேருந்து சிஏ பார்க்கணும், ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு. அப்போ I/L ஓகேங்களா, I/L ஓகே எஸ். சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா I/L ஆஃப் சம் ஆஃப் தி மெம்பர், I/L திஸ் ஆல்சோ ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு I/L ஓகே. இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், இது ஃபார்முலா ஓகே எஸ். நான் டேரெக்டாக அந்த ஃபார்முலா எழுதிட்டுமா ஓகே. ஸோ அப்போ ஐங்கும்போது 2EI/L, அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் I இருக்குது. அப்போ 2I. வாட் இஸ் த L வேல்யூ, இட் இஸ் லென்த் இஸ் 8 மீட்டர், 8 மீட்டர் இஸ் த லென்த் ஓகே. சேம் அதே மாதிரி 2/8. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹையோட வேல்யூ சேம் I தான், ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர், திஸ் ஹைட் இஸ் 6 மீட்டர் ஓகே. அப்போ இதை வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 1/4 அப்போ மேலே 1/4 சாரி 1/4 ப்ளஸ் 1/6. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் பாருங்கள். ஸோ மேலே நமக்கு 1/4 தான் இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா 10 6 24 10/24 நமக்கு இருக்கும் சரிங்களா எஸ். அப்படியே நீங்கள் மேலே போய்க்கங்க, மேலே போட்டுட்டோம் அப்படியே நமக்கு என்ன வரும். ஸோ ரிவர்ஸ் போச்சுன்னா 24/10 இன்ட்டு 1/4 வரும் ஓகேங்களா. 1 4 6 24 6/10 0.6. அப்போ ஃபஸ்ட்டுக்கு 0.6 இருக்கணும், அதான் ஆன்சர். ஃபஸ்ட்டுக்கு 0.6 இருக்கிறது இதுதான் ஓகேங்களா. ஏன்னா அவங்க கேட்குறது பிசி அண்டு பிஏ தான் கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போ நான் பிசி வந்து 0.6 கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ சம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஜாயின் வந்து பார்த்தீங்கன்னா 1 - 0.6 ஓகே. 1 - 0.6 0.4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அனதர் மெம்பர் பிஏ. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி கூட கேட்கலாம். த சம் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் தி ஜாயிண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வேல்யூ ஆஃப் எ ஜாயிண்ட் sum of distribution factor joint value 1 we know ஓகேங்களா. the distribution factor of the member BC is 0.6. what is the distribution factor of the member AB or BA? 1 minus this value. same அந்த மாதிரி கூட question கேட்கலாம் சரிங்களா எஸ். a beam ஓகேங்களா, a beam hinged at okay, a beam hinged at A support okay. a beam is a hinged sorry it is a hinged at A support, hinged support A okay, and fixed at B support okay. B support is fixed. a moment okay, a moment M is applied at end A. moment M வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க. what is the moment developed? M/2. ஸோ இங்கே M நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நான் M/2 எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். this is the distribution half of this value okay. so this is the carry over ஓகேங்களா, அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ carry over factor is equal to what? carry over moment எவ்வளோ நமக்கு M/2. carry over moment எவ்வளோ பை applied moment M by cancel. ஸோ பேலன்ஸ் வந்து 1 ஓகேங்களா. அப்போ COF carry over factor is equal to half அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ ஆன்சர் இஸ் நவ் M/2 is the correct answer okay. yes next போகிறாங்களா. the moment distribution method in structural analysis falls in the category of yes. moment distribution method is a displacement method, equilibrium equilibrium equation அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். it is based on the kinematic energy of the structure. அப்போ under the following in displacement method is moment distribution method அப்படின்னு சொல்கிறோம். force method, flexibility method okay. first order approximate method also first order approximate method. which one method? Castigliano first theorem okay. yes next போலாங்களா okay. the carry over factor of a member CAB okay sorry AB carry over factor of C means carry over factor AB member கேட்குறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் நான் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு லென்த் ஆஃப் பீம் ஓகே, 1 end ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி கேன்ல சென்டரில் ஹிஞ்ச் கொடுத்துருங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் A டிஸ்டன்ஸ் பின்னு வச்சுருப்போம். அப்போ கேரி ஓவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு
the length with respect to the hinge support divided by balance length b. ஓகேங்களா? அப்போ a by b. அப்போ இங்கே with respect to இங்கேருந்து எடுத்துக்கோங்க எவ்வளோ லென்த்து l. ஓகே, இது ரெண்டாவது லென்த்துனா அதுவும் l தான். அப்போ ஒன்று l கேன்சல், பேலன்ஸ் இருக்கிறது 1. ஓகேங்களா? ரேஷியோ இஸ் 1. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ எங்கேருந்து பார்க்குறோம், நம்ம அதனுடைய ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? இது ரெண்டும் ஈக்குவல், இதுவும் எல் இதுவும் ஈக்குவல். இது நமக்கு ஒரு 0.5 எல், இது ஒரு எல்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எல் டிவைட் பை 0.5 போட்டுறக்கூடாது. ஏன்னா கேரியோர் ஃபேக்டர் கிட்ட 1 கூட நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எஸ். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஞ்ச் சப்போர்ட்லேருந்து எவ்வளோ லென்த் இருக்குன்னு அதோட ஃபஸ்ட்டு ஹிஞ்ச் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது ஹிஞ்சிலேருந்து எவ்வளோ ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு போகிறோங்களா? ஓகே, சாரி. A frame ABCD is supported by a roller at A and is on a hinge at C as shown in the below figure. The reaction at roller end A. Okay, the reaction at roller end A என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ABCD கொடுத்துட்டீங்க. ரியாக்ஷன், இதோட ரியாக்ஷன் என்னங்க? ரியாக்ஷன் RA வாட் அப்படின்னு தான் கேட்குறாங்க. கண்டுபிடிக்கிறாங்களா? ஓகே, ஸோ நவ் ஐம் டேக்கிங் அபவுட் பெண்டிங் மோட் அட் பாயிண்ட் MC இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கிளாக் வைஸ் மூமெண்ட். கரெக்டாக? எஸ். அப்போது இது பாருங்கள், RA இஸ் கோயிங் டேக்கிங் அபவுட் பெண்டிங் மோட் திஸ் பாயிண்ட், RC கிளாக் வைஸ் மூமெண்ட், கிளாக் வைஸ் மூமெண்ட் RA into height is the length. Okay, height is the length L. Okay, force into perpendicular distance is L. Next பாருங்க, அடுத்து இங்கே தான் வரணும், வேற எங்கேயும் ஃபோர்ஸ் கிடையாது. அப்போ இந்த P into C இது நமக்கு பாருங்க, it is anti clockwise direction. அப்போ anti clockwise P into L by 2. ஓகே, இது பாருங்க clockwise direction, சேம் plus P into L by 2. So P into L by 2, P into L by 2 cancel, plus minus க்கு அப்போ நமக்கு RA into L is equal to 0 வந்துருச்சு. So finally RA equal to 0. There is a no reaction, horizontal reaction at support A. அப்போ answer D is the correct answer. Okay, yes. Next போலாங்களா? So the structural analysis, the strength of materials, இது ரெண்டையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொஷின்ஸ் எதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஒரு 51 கொஷின் சால்வ் பண்ணிடுவோம் இல்லைங்களா? அதில் அந்த ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறது, ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறது, ஸோ அதெல்லாம் இன்டிடெர்மினன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் கூட இன்னும் ஈஸியாக நமக்கு இருக்கும். பட் ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சால்வ் பண்ணிட்டோம். இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்டு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக 40 கொஷின்ஸ். ஓகேங்களா? 45 கொஷின் நினைக்கிறேன். எஸ், இல்லை 40 கொஷின் தான். சாயில் மெக்கானிக்ஸ் இருக்குல்ல அதிகம், 40 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ திஸ் ஃபார்முலா நான் சொன்னேன் இல்லைங்களா, செப்பரேட்டாக ஒரு கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு, அதுதான் நமக்கு. ஸோ அப்போ இந்த ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட் இது நம்ம கொஷின் பார்த்தோன்னு தெரியாது. ஓகே, சப்ஜெக்ட் டு இண்டிகேட் த யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு. ஓகே, சப்போர்ட் ஏல மூமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரையாங்கிள் போர்ஷன் அப்படின்னா நமக்கு வந்து கம்மியாக இருக்கும், ஏன்னா அந்த லோடு இந்த இடத்துல லோடு வந்து கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல லோடு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ WL² divided by 30 நெகட்டிவ். Okay, same this one also, WL² divided by 20 positive. அப்போ WL² by 30, WL² 20 is the correct answer. So option A is the correct answer for this question. Okay, next போலாங்களா? Okay, sorry. A single bay portal frame of height h at the base subjected to the horizontal displacement delta at the top. Okay, height is fixed h at the base subjected to the horizontal displacement of delta at the top. VA is okay with the constant EI, the base moment. Okay, the single bay portal frame base is fixed அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, ஸோ ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் டாப். அப்போ ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு நடக்குது அட் டாப்பில். சரிங்களா? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு இப்படி தான் நடந்திருக்குது. அப்போ இது நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த டெல்டா. Okay, this is the delta quantity. So due to the displacement, what is the moment at the fixed end? Okay, and this is for fixed end and top also. Okay, as well as both 6EI delta 6EI delta divided by L square, or which height means h square. Correct? Yes. So with the moment is proportional to the, now moment is equal to 6EI delta divided by h square or L square.
is inversely proportional to the h square. அப்போ 1 by h square is the correct answer. So option B is the correct answer. Okay, yes. Next, so இப்போ ஒரு ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா RA plus RB ரெண்டுமே நமக்கு இல்லை. ஓகேங்களா, RA plus RB நமக்கு there is a no load. இப்போ ஃபைனலாக மூமெண்ட் கண்டுபிடிக்கும் போது 12EI delta divided by L cube நமக்கு வரும். 12EI delta divided by L cube. அப்போ ரியாக்ஷன் கேட்கும்போது H cube inversely proportional to H cube இந்த ஆன்சர் நமக்கு வரும். ஓகே, எஸ். பெண்டிங் மூமெண்ட் கேட்டாங்கன்னா H square டேரெக்டாக, மூமெண்ட் ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா H cube. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், stiffness matrix of a beam element is, okay, which one of the following is the flexibility matrix? Okay, stiffness matrix they are given. Okay, they are given stiffness matrix 2EI divided by L into 2 1 1 2. ஓகேங்களா, கொடுத்துட்டாங்க. இதை வச்சுட்டு எங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ the flexibility matrix is the inverse of the stiffness matrix, or inverse of the flexibility is the stiffness. Stiffness of the flexibility inverse is the stiffness. Stiffness inverse is the flexibility. இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். சரிங்களா, அப்போ இதனுடைய இன்வர்ஸ் கண்டுபிடிங்க. வாட் இஸ் த இன்வர்ஸ்? now I am taking the A inverse. ஓகே, இது நான் வந்து மேட்ரிக்ஸ் ஏன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ A inverse is equal to 1 by mod of A means modulus of A into adjoint A. சரிங்களா, into adjoint A. இது நம்ம மேத்தமெட்டிக்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஆர் அதர்வைஸ் நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தட் ஆஃப் செக்ஷன் அனாலிசிஸில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, எஸ். அப்போ இது இன்வர்ஸ். அப்போ இந்த நியூமரிக்கல் இன்வர்ஸ்னு எடுத்து நமக்கு என்ன வரும்? 1 by போடும்போது L divided by 2EI நமக்கு வரும். L divided by 2EI இதுதான் நமக்கு இன்வர்ஸ். இன்னும் நம்ம மாடுலஸ் ஆஃப் A கண்டுபிடிக்கல. சரிங்களா, அப்போது ஸோ மாடுலஸ் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு இந்த இதுவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா, கிராஸ் மல்டிப்ளிகேஷனுக்கும் 4 மைனஸ் 2 4 மைனஸ் 1. அப்போ மாடுலஸ் ஆஃப் எஸ் 3. ஓகேங்களா, அப்போது 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் எஸ் 3. அட்ஜாயிண்ட் ஏ மீன்ஸ் பிரின்சிபல் டயங்கில் பிளேஸை மாற்றுங்க, லீடிங் டயங்களுக்கு சைனை மாற்றுங்க. பிரின்சிபல் டயங்கில் பிளேஸை மாற்றினா 2 by 2 அதே தான். இது -1 -1. ஓகேங்களா, அப்போ ஃபைனலாக பாருங்கள் L டிவைடட் பை 6EI. ஓகேங்களா, 2 -1 -1 2பா. சரிங்களா, அப்போ இது எங்கே இருக்குன்னு பாருங்கப்பா. L divided by 6A 2 -1 -1 2. L divided by 6A 2 -1 -1. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கிடையாது, தப்பு. ஓகேங்களா, அப்போ 2 பிரின்சிபல் டயங்கலில் சேமாக தான் வருது, லீடிங் டயங்கலில் -1 -1. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட் இன் தி கேட்டகரி ஆஃப், ஓகே, ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். இப்போ ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். ஓகேங்களா, displacement method and equilibrium equation. Okay, equilibrium equation. Kinematic intensity நமக்கு வேணும் அப்படின்னு நாம சொல்லியிருப்போம். சரிங்களா, அப்போ இட் இஸ் அ காம்பேக்டிபிலிட்டி மெத்தட் தப்பு. இட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். 2 எனக்கு கரெக்டு. அப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா சியாக இருக்கணும், டியாக இருக்கணும். சரிங்களா, 2 2 3 பாருங்கள், இது ஃபோர்ஸ் மெத்தடாக கிடையாது, டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். அப்போ 2 3 இது தப்பு, சி வராது. அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஏதோ ஒன்று தெரிஞ்சுதாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். 2 அண்ட் ஈக்குலிபிரியம் மெத்தடு நமக்கு தெரியும் ஆல்ரெடி. 2 4. ஓகே, இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அவ்வளோதான். இதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் இதை எலிமினேட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் போகிறோங்களா. ஓகே, ஸோ திஸ் இஸ் சேம் கொஸ்டின். ஓகே, ரிப்பீட்டட் கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ ஆன்சர் நம்ம இது ஆல்ரெடி முன்னாடி சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, L divided by 6A 2 -1 -1. ஆப்ஷன் கூட மாற்றாமல் அப்படியே கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, மீன்ஸ் பிளேஸ் கூட மாற்றாமல் ஏபிசிடியை. சேம் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இந்த இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஃப்ளெக்சிபிலிட்டியிலேருந்து ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்கிறது, ஸ்டிஃப்னஸ் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஓகே, ஸோ இதோட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் முடியுது. ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் நம்ம பார்த்த கொஸ்டின் வந்து 31 கொஸ்டின் தான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ட்ரஸ் அனாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கொஸ்டின். ஓகேங்களா, மோர் தென் 15 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் 20 கொஸ்டின். ஐ திங்க் 20 கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம ட்ரஸ் அனாலிசிஸ் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் படிக்கும்போது நம்ம போட்டிருக்கோம். ஓகே, அதே மாதிரி ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறது நம்ம போட்டிருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வீடியோவை ஒரு டைம் நீங்கள் பார்த்துருங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் கேட்டது, ஜேடிஓவில் கேட்டது, ஓகேங்களா, டிஆர்பிக்கு கேட்ட கொஸ்டின் தான் அதில் போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரிங்களா, ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரிங்களா, டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் ஆஃப் ஜாயின்ட்ஸ். ஓகேங்களா, மெத்தட் ஆஃப் ஜாயின்ட்ஸ் எப்படி நம்ம போடுறது? ஓகே, அடுத்தது மெத்தட் ஆஃப் செக்ஷன். ஓகே, மெத்தட் ஆஃப்
செக்ஷன் எப்படி நம்ம போகிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் தியரி கிளாஸ்லாம் நம்ம பார்க்க வேணாம் சரிங்களா, அந்த கொஷின் சால்வ் பண்ணுறது மட்டும் பாருங்கள். ஸோ அதனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு தெரியும் இதனுடைய செல்ஃப் ஸ்டடி நோட்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சம் கொஷின் ஈஸி கொஷின்ஸாக இருக்கும், சம் கொஷின் வந்து டஃப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அது கொஷினாக சில ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஷினாக இருக்கும், சில கொஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இங்கே படித்த மாதிரி இருக்குன்னு இருக்கும். ஸோ எல்லா கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த கொஷின் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்துங்கன்னா மாஸ் டாபிக் அது. ஓகேங்களா? ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங். ஓகே, ஜியோடெக். ஓகே, ஜியோடெக் இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 25 கொஷின் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. இருக்குலேயே மாசாக கேட்கக்கூடிய மீன்ஸ் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின் இது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ பாதி 12.5. ஓகே, அப்போ 37.5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் வருது. இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா 30 × 2 இதில் வந்து நான் 75 கொஷின் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? மோர் தென் 75 கொஷின் இப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் பார்ட் 1க்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸி வித் மாடரேட். ஓகேங்களா? ஈஸி வித் மாடரேட், ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ் கிடையாது. வாட் ஃபார்முலா வால்யூம் ஆஃப் வாய்ட் ரேஷியோ கொடுக்குறாங்களா, n = n = 1 + e, e = n/1 - n. அதர் ஃபார்முலாவா gamma d = g gamma w/1 + e. இந்த ஃபார்முலா வச்சு எப்படி நம்ம ஃபார்முலா கேட்டால் ஃபார்முலா ஆர் அதர்வைஸ் இதை வச்சு நம்ம சம்மு கேட்டால் சம்மு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.